புகாரியில இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. நம்ம கேட்டோம் புகாரியில இந்த ஹதீஸ் எந்த பாடத்தில் இருக்குது? சத்தம் வந்துச்சா வரலையான்லாம் கேட்கல. பொய்யங்கிறதுக்குள்ளதான் நாங்க எடுத்து வைக்கிறோம். நாங்க என்ன வைக்கிறோம்? இப்ப சத்தம் கேட்கட்டும் கேட்காம இது மாதிரி ஹதீஸ் புகார்ல இருக்குங்கிற அந்த ஆளு எழுதி வச்சிருக்கிறார். அந்த புஸ்தகம் அவருடையதான் என்பதை நீ மறுக்கல, எடுத்து காட்டுறோம் அவர் புஸ்தகம் தான். அப்ப புகாரியில இருக்குன்னு சொல்றீங்களப்பா, அது எந்த அத்தியாயத்துல எந்த வால்யூம்ல எந்த பக்கத்துல இருக்கு எடுத்து காட்டு. கடைசி வரைக்கும் முன்னுள்ள வாழ்க்கை பின்னுள்ள வாழ்க்கை தான். கடைசி வரைக்கும் என்ன செய்யல, அதுக்கு பதிலே தரல. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு வஹி வந்தது. என்னண்டு இவருக்கு வஹி வருதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுக்கக்கூடிய ரொம்ப கோபப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டா, அவனுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அதான் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன வார்த்தையை சொல்றான்? அந்த வார்த்தையை கேட்டு வானம் பூமிகள் இடிந்து விழ பார்க்கின்றன. அந்த ஆவுலிர் ரஹ்மானி வலதா, ரஹ்மானுக்கு வலது பிள்ளை இருப்பதாக சொல்கிறார்களே, இதை கேட்டு வானம் பூமி எல்லாம் நொறுங்க பார்க்கிறது. கடவுளுக்கு இருக்கிறா புள்ள, அல்லாஹ்வுக்கு இருக்கு புள்ள என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? கடுமையாக அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லுவது அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். நமக்கெல்லாம் குழந்தை இல்லாட்டி கேவலம், புள்ள இல்லையாம்ல கேவலப்படுத்துவாங்க. கடவுளுக்கு புள்ள இருக்குன்னா கேவலம். சாவரவனுக்கு தான் புள்ள வேணும், பலவீனனுக்கு தான் புள்ள வேணும், நாளைக்கு என்னை கவனிக்கிறதுக்கு தான் எனக்கு புள்ள வேணும். கடவுளுக்கு ஏன் புள்ள? அப்ப கடவுள் எனக்கு இறைவனாகி எனக்கு பொண்டாட்டிங்கிற மத்தகத சாஹிபத்தன் வலா வலதா அப்படிலாம் சொல்றான். இவர் என்ன பண்றாரு? என்னை நோக்கி இறைவன் கூப்பிட்டான். அந்த மின்னி பி மன்சிலத்தி அரிசி, நீ என்னுடைய அரசுக்கு அரசுடைய அந்தஸ்தில் நீ இருக்கிறாய். என்னை பார்த்து அல்லாஹ் சொன்னான் அப்படி சொல்ற இருந்தால் அது மாத்திரம் இல்ல, அந்த மின்னி பி மன்சிலத்தி வலதி, என் பிள்ளையுடைய அந்தஸ்தில் நீ இருக்கிறாய். அல்லாவுக்கு எது பிடிக்காது அதை சொல்லுவான் அல்ல. என் பிள்ளை அந்தஸ்திலே நீ இருக்கிற. பிள்ளை அவனுக்கு கிடையாது. பிள்ளை இருந்தா தானே பிள்ளை அந்தஸ்தில் சொல்லலாம். பிள்ளையே கிடையாது, இருக்க முடியாது. கடவுள் என்றால் லம் எலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இது அல்லாங்கிறவன். அப்ப அல்லாவுக்கு பிள்ளை இருக்கும் பொழுது நீ இவற்றை அல்லாஹ் சொன்னானா என்னண்டு, நீ என் பிள்ளை அந்தஸ்திலே நீ இருக்கிறாய். இப்படி சொன்ன ஒருத்தன் இறை தூதரா அல்லது பொய்யனா மடையனா? குர்ஆனை பற்றி அறிவு இல்லாத ஒரு அறிவில் இப்படி சொல்லுவானா? குர்ஆனை பற்றி அறிந்த ஒருவன் சொல்லுவானா என்று கேட்கிறோம். இது ஹகீகத்துல் வஹி என்ற அவர் எழுதின புத்தகத்தில் 86வது பக்கம் 89வது பக்கம் எல்லாம் 2 பக்கம் சிலதுல வரும், அதெல்லாம் சொல்லிக்கிறேன். இது மாதிரி அவர் சொல்றாரு. இது ஒன்னாச்சா? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. அதே மாதிரி 1899ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி, இது வருஷம் முக்கியம், நல்லா கவனிச்சுக்கிறங்க. 1800 அந்த காலத்துல வாழ்றாரு அவர். 1899 பிப்ரவரி 21 ஒரு செய்தியை சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, என்னுடைய இந்த பலவீனனுடைய விஷயமாக 3000 முன்னறிவிப்புகள் நிறைவேறி இருக்கின்றன. என்னை பத்தி அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான். 1-2 முன்னறிவிப்பு இல்லையா, 3000க்கு மேற்பட்ட 3000 யா உஸ்கே பி ஜியாதா. 3000 என்ன அதுக்கு மேலேயே முன்னறிவிப்புகள் நினைஞ்சிருச்சு. அல்லாஹ்வால் காட்டப்பட்டு அதெல்லாம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நிறைவு. சும்மா சொல்றது 3000 என்ன 3000 பட்டியலாம் ஒன்றும் கிடையாது. 3000 முன்னறிவிப்பு என்னை பத்தி அல்லாஹ் சொன்னா அவ்வளவு நிறைவேறி போச்சு. அவ்வளவு ஆதாரத்தோட நான் ரசூலுங்கிறேன், அவ்வளவு ஆதாரத்தோட நபிங்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்ப சொல்றாரு? 1899. அதுக்கப்புறம் இது எங்க இருக்குது? ஹகீகத்துல் வஹிங்கிற அந்த நூல்ல 441ஆம் பக்கத்துல இதை எழுதுறாரு. எழுதிட்டு ஏக் கல்தி கா இசாலா அப்படின்னு ஒரு புஸ்தகம். இது 1901 1899 எழுதுனதுல 3000 முன்னறிவிப்பு. 1901 3000 இருக்கணும், அல்ல 3001 ஆயிருக்கணும். குறையுமா? ஏற்கனவே 3000 நிறைவேறி போச்சுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் குறையலாமா? குறைய கூடலாம் அப்படி இருக்கலாம். இல்லாட்டி அப்படி இருந்தா கூட நினைச்சுக்கலாம், அதே நிலை நீடிக்குன்னு சொல்லிக்கலாம். போன வருஷம் எனக்கு 3000 முன்னறிவிப்பு நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் 200 முன்னறிவிப்புகள் என்னை பற்றி நிறைவேறிச்சுன்னா நடத்த போய் தானே. முதல்ல 200 சொல்லிட்டு அப்புறம் 3000 தான் உண்மை. நான் போன வருஷம் என்ன சொல்றேன்? 200 முன்னறிவிப்பு என்னை பத்தி வந்திருக்குங்கிறேன். இந்த வருஷம் 2000. சரி, இந்த 1800 இந்த ஒரு வருஷத்துல வந்திருக்கும் எடுத்துக்கலாம். முதல்ல நான் என்ன சொல்றேன்? 3000. அதுக்கு அடுத்து 3 வருஷம் கழிச்சு சொல்றேன் என்னை பத்தி 150 முன்னறிவிப்புகள் இறைவன் நிறைவேறி இருக்கிறான்னா இவன் விட்டு அடிக்கிறாளா அவன் இறை தூதரா?
அந்த கல்திகா இசாலாங்கிற நூல்ல 210வது பக்கத்துல 1901ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 5ஆம் தேதி அதுல வெளியீடுல தேதியெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த புஸ்தகத்தினுடைய வெளியிட்ட தேதி எப்படி போட்டிருக்காங்க? 1901ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 5ஆம் தேதி எழுதுறாரு. அதை விட 3 வருஷம் 899 2 வருஷம் கழிச்சு 899ல 3000 முன்னறிவிப்பு. 1901 என்ன செய்யறாருன்னு கேட்டா ஏக்ஸவுங்கிறாரு. ஏக்ஸவ் முன்னறிவிப்பு எவ்வளவு? ஏக்ஸவ் 100 3000 முன்னறிவிப்பு வந்துருச்சான் 89ல 99ல. 1901 என்ன வந்துருச்சான்? 100 முன்னறிவிப்புகள் என்னை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். 100 நிறைவேறி இருக்கிறது. அப்ப முதல்ல பொய் தானே. அப்ப 2900 போய் சொல்லியிருக்காரு. ஒரு போய் சொல்லிருந்தாலும் எவ்வளவு போய் சொல்லிருக்காரு? 2000 அவர் வாக்குமூல பிரகாரம் 2900 போய் சொன்ன ஒரு ஆளு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் 2900 முன்னறிவிப்பு நிறைவேறல, நிறைவேறுச்சுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா அப்ப என்ன இப்படி இதான் இறை தூதரா என்று நாங்கள் எதுக்குன்னு சொல்றேன்னு கேட்டா, இறை தூதர்கள் வர முடியாதுங்கிற தனி விஷயம். அப்படி வந்தவனுக்கெல்லாம் அல்லாஹ் இப்படித்தான் ஆக்குறான். இப்படி வந்த எவனெல்லாம் இறை தூதர்னு சொன்னானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிந்தி எவனெல்லாம் இறை தூதர்னு சொன்னானோ அவன் வாயிலிருந்து இப்படி ஆக்குவான் அல்லாஹ். நேத்து ஒன்னு சொல்ல வைக்குவான், இன்னைக்கு ஒன்னு சொல்ல வைக்குவான், குர்ஆன்ல இல்லாத குர்ஆன்ல இருக்குன்னு சொல்ல வைக்குவான், ஹதீஸ்ல இல்லாத ஹதீஸ்ல சொல்ல வைக்குவான், கடைசியில காட்டுவான், கேவலப்படுத்துவான். பெரிய கேவலம் கடைசியா நான் சொல்ல போறேன். அதோட காரி துப்பிட்டு போற அளவுக்கு உள்ள கேவலம். அதைத்தான் அந்த ஆளு என்னுடைய ஆதாரம் வச்சாரு. அது லாஸ்டா சொல்றேன். இதையும் நாங்க எங்க கேட்கிறோம்? இதெல்லாம் நான் பொது மேடையில் சொல்லல, இது எல்லாம் இதுல உள்ளது. இதை உட்கார்ந்து ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒண்ணுன்னா பார்த்து இதை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு வந்திருக்கேன். ராத்திரி முழுசு உழவையும் பார்த்திருக்கிறேன். உழவையும் பார்த்து அதை எழுதிக்கிட்டு உங்கள்ட்ட சொல்றேன். இதெல்லாம் அவர்களுடைய முகத்துக்கு நேராக அந்த கித்தாபை தூக்கி காட்டி காட்டி வாசித்து காட்டி காட்டி கேள்வியாக கேட்ட சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கேட்டது. இதெல்லாம் பொது மேடையில் சொன்னது அல்ல. சம்பந்தப்பட்டவர்கள் முன்னிலையில கேட்டு பதில் சொல்ல முடியாம திணறி வெக்கி தலகுனிற ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகும் அவரை தூதருங்கிறாங்க. இப்படி முரண்பட்டு பேசின ஆள் இறை தூதரா? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு? ஒரு நபி தானே, நபியை ஏத்துக்கிறாட்டி என்ன காபிர். நபியை நம்பாட்டி காபிர் தானங்க. நபின்னு ஒருத்தர் நெசமா இருப்பாரே, ஆனால் அவரை நம்பலன்னா என்ன காபிர். இந்த ஆள் என்ன பண்ணிவிட்டாருன்னு சொன்னா, ஒரு அப்துல் ஹக்கீம் கான் அப்படிங்கிற ஒரு இவர்கிட்ட போய் சேர்ந்துட்டு பின்னாடி வெளியே வந்துட்டாரு, கள்ள பையன் சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அவர் காபிர் உத்தரவு கொடுத்துட்டாரு. இவன் என்னை சேர்ந்துட்டு விலகி போயிட்டான், அதனால இவன் காபிர் அப்படின்னு ஃபத்வா கொடுத்து விட்டார். அந்த ஆள் கோர்ட்ல கேஸ் போட்டு விட்டார். நபி மேல நிறுத்தாரு. அப்துல் ஹக்கீம் கான் கோர்ட்ல கேஸ் போட்டு விட்டாரு. கேஸ் போட்ட உடனே நீ எப்படி ஒரு முஸ்லிமா நீ காபிர்னு சொல்ல போச்சு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் என்ன செய்யுது? அவனை நீ காபிருங்கிற, அவர் முஸ்லிம், தன்னை முஸ்லிம் என்று சொல்கிறார், நீ எப்படி அவரை காபிர்னு சொல்லலான்றதுக்கு நோட்டீஸ் அனுப்பி கோர்ட்ல விசாரணை நடக்குது. நெச நபியா இருந்தா என்ன செய்யணும்? ஆமா நான் நபி ஏத்துக்கிறாட்டி காபிர் தான் சொல்லணுமா இல்ல? உண்மையா நபியா இருந்தா என்ன செய்யணும்? ஆமாயா காபிர்னு சொல்லத்தான் செஞ்சேன், அப்படிதான் சொல்லுவேன். நான் ஒரு இறை தூதரை ஏத்துக்கிறாட்டி காபிர் தான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, காபிர்னு சொன்னதுதான், அதுல மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். கோர்ட்ல என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்திதாசே மேரா யஹி மதுஹப் ஹை, ஆரம்பம் முதல் என் கொள்கை இதுதான். அப்படி இல்லைங்கிறார், காபிர்னு சொல்ல மாட்டேங்கிறார். அதான் இப்திதாசே மேரா யஹி மதுஹப் ஹை, அதாவது ஆரம்பம் முதல்ல என்னுடைய கொள்கை இதுவாகத்தான் இருக்கிறது. கே மேரே தாவா இன்கார் கி வஜஹ் சே, எனது இந்த நபி என்ற வாதத்தை யாராவது மறுத்தால், கோய் ஷக்ஸ் அப்படி மறுக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் காபிர் யா தஜ்ஜால் ந ஹோ சக்தா, காபிராகவோ தஜ்ஜாலாவோ ஆக மாட்டான். இதுதான் ஆரம்பம் முதல் என் கொள்கை. நான் நபி தான், ஆனால் நான் நபி என்று யாராவது ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்கள் காபிரும் இல்லை தஜ்ஜாலும் இல்லை. இதுதான் ஆரம்பமாகவே நான் கொள்கையா வச்சிருக்கிறேங்கிறார். எதுக்காண்டி? ஃபைன் போட்டுருவாங்க பயந்துகிட்டு. கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே நீ